Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம்ல நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் டைம்ல அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 10+ நியூ ஃபீச்சர்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து இப்போ இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம் வந்திருக்கக்கூடிய 10+ நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்டா தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது வந்து உங்களுக்கு புரியாம கூட போகலாம். அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபீச்சரோட வீடியோவும் நான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபீச்சரை பத்தி நீங்க வந்து டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதனால மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சருக்கான வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் வந்திருக்கக்கூடிய அந்த நியூ ஃபீச்சர்ஸ்லாம், அதாவது நியூ அப்டேட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணுங்க. நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் பண்ணாதான் இப்போ வந்து பாருங்க இன்ஸ்டாகிராம் தரப்புல அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புதிய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்க்கு வரும். அதனால மறக்காம பிளே ஸ்டோர்ல போயிட்டு இன்ஸ்டாகிராம அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம அப்டேட் பண்ணிட்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணி அப்படின்னா இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஹோம் பேஜ்ல வந்து இருக்கும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து ஹோம் பேஜ்ல வந்து இருக்கு. இப்போ இன்ஸ்டாகிராமோட அந்த இன்டர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நிறைய அந்த ஐகான்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஐகான்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்காக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க ஹோம் பட்டன் வந்து இப்போ நார்மலா எப்பவும் போல அப்படியே இருக்கு. கீழே பாட்டம்ல வந்து பாருங்க இப்போ இதுல வந்து பாருங்க ரீல்ஸ் ஐகான் வந்து இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தது. நடுவுல கொடுத்திருந்தாங்க, அப்ப சைடுல கொடுத்திருந்தாங்க, அப்படியே ஒவ்வொரு இடமா சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க ரீல்ஸ் ஐகான். ஓகே, இப்போ நம்ம இந்த ரீல்ஸ் ஐகானை கிளிக் பண்ணி நம்ம வந்து பாருங்க நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ரீல்ஸா பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க இப்போ அடுத்து இதுல மெசேஞ்சர் ஐகான் வந்து இப்போ நடுவுல இந்த இடத்துல வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மெசேஞ்சர் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா மேல டாப்ல வந்து கொடுத்திருந்தாங்க ரைட் சைடுல. இப்போ வந்து பாருங்க நோட்டிபிகேஷன் ஐகான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நீங்க மெசேஜ் பண்ணோம் அப்படின்னா இப்போ கீழே பாட்டம் இருக்கக்கூடிய இந்த ஐகானை கிளிக் பண்ணி தான் உள்ள போயிட்டு நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் வந்து பாருங்க எக்ஸ்ப்ளோர் ஐகான் இதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நார்மலா எப்பவும் போல ப்ரொஃபைல் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க லெஃப்ட் சைடுல பிளஸ் ஐகான் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க பாருங்க. ஓகே, இதுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து போஸ்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ரீல்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஸ்டோரி கிரியேட் பண்றதா இருக்கட்டும், நீங்க இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து பண்ணிக்க முடியும். இந்த பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் உங்களுக்கு கேமரா வந்து ஓபன் ஆயிடும். இப்போ கீழே பாட்டம் வந்து பாருங்க போஸ்ட், ஸ்டோரி, ரீல், அதுக்கப்புறம் வந்து பாருங்க லைவ் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகே, நம்ம டைரக்டா வந்து பாருங்க நீங்க வந்து ஈஸியா வந்து ஒரு வீடியோ நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். லைவ் பண்றதுனா கூட பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டோரி ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து வீடியோ எடுத்து நீங்க டைரக்டா வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே, இப்போ நான் வந்து ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ரொஃபைல் ஐகான் கிளிக் பண்ணி ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ப்ரொஃபைல் பேஜ் ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இந்த பேஜ்லயே வந்து பாருங்க மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இந்த பிளஸ் ஐகான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த பிளஸ் ஐகான் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் இதுல வந்து ரீல், எடிட்ஸ், போஸ்ட், ஸ்டோரி, அதே போலவே வந்து பாருங்க இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹோம் பேஜ்ல வந்து பாருங்க டைரக்டா ரீல், ஸ்டோரி, போஸ்ட், அதுக்கப்புறம் லைவ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ நமக்கு ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய இந்த பிளஸ் ஐகான் நீங்க கிளிக் பண்ணும்போது இதுல இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட் பண்ணிருக்காங்க. எடிட்ஸ், இந்த எடிட்ஸ் ஆப், அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஸ்டோரி ஹைலைட், ஏஐ, ஆட், சேனல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸ்ட்ரா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளஸ் ஐகான் இதுக்கு முன்னாடி வேற இடத்துல இருந்தது, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நியூவா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் தான். உங்களுக்கு இந்த அப்டேட்லாம் வரல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அப்டேட் பண்ணுங்க. அப்பயும் வரல அப்படின்னா சில நாட்கள் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல போஸ்டர்ஸா இருக்கட்டும் அல்லது ரீல்ஸ் வீடியோஸா இருக்கட்டும் ரீபோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாருங்க ரீபோஸ்ட் ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, உங்க ப்ரொஃபைல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து பாருங்க ரீபோஸ்ட் ஐகான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரீல்ஸ் எல்லாமே ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஒரு ரீல் வீடியோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நம்ம வந்து ரீபோஸ்ட் பண்றதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்மிஷன் கொடுத்துறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ரீலை வந்து ரீபோஸ்ட் பண்ணிப்பாங்க. இதன் மூலமா உங்க ரீல் வந்து நல்லா ரீச் ஆகும். ஓகே, இது போல நீங்க மத்தவங்க ரீல்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ரீபோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அது போல ரீபோஸ்ட் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாருங்க ரீபோஸ்ட் இருக்கு. இதை நீங்க ரீபோஸ்ட் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச ரீல்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரீபோஸ்ட் பண்ணும்போது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல்ல வந்து ஆட் ஆயிடும். இப்போ ப்ரொஃபைல்ல ஆட் ஆகும்போது உங்களுடைய ஃபேவரட் ரீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது போல நீங்க ரீபோஸ்ட் பண்ணி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ப்ரொஃபைல்ல இருந்து அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்து பாத்துக்கலாம். அந்த ரீல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எடுத்து பாத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க 2 ரீல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணேன். இப்போ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, உங்களுக்கு வந்து இதுல ஆட் ஆகல அப்படின்னா இந்த பேஜை நீங்க ரீலோட் பண்ணும்போது இப்போ வந்து நீங்க ரீபோஸ்ட் பண்ண அந்த அந்த வீடியோவா இருக்கட்டும் அந்த ரீல்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரீபோஸ்ட் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க.
ஓகே, இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம்ல இப்போ ரீசெண்டா வந்து இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து பார்க்கலாம். இப்போ நமக்கு இன்ஸ்டாகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்ல மேப் அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழ பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா மெசேஞ்சர் ஐகான் இருக்கு. மெசேஞ்சர் ஐகான் கிளிக் பண்ணிப்போம். இப்போ மெசேஞ்சர் ஐகான் கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க, நீங்க நார்மலா இதுக்கு முன்னாடி நோட் வந்து ஷேர் பண்ணுவீங்க. இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் நோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த யுவர் நோட்டை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள போனீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி லொகேஷன் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த லொகேஷனை நீங்க வந்து கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுக்கான லொகேஷனை நீங்க சர்ச் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நோட்ல உங்களுடைய லொகேஷனை ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நீங்க வந்து இப்படி லொகேஷனை ஷேர் பண்றதன் மூலமா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதே போலவே இப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். இதுக்காக வந்து பாருங்க, நமக்கு நோட்ல லொகேஷன் அப்டேட், இந்த மேப் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய 3 பார் லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 பார் லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். 3 பார் லைனை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படின்ற இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இந்த பேஜ் ரைட்ல நம்ம கீழ ஸ்க்ரோல் பண்ணுவோம். இந்த பேஜ் ரைட்ல நீங்க கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து பாருங்க ஸ்டோரி லைவ் அண்ட் லொகேஷன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து லொகேஷன் ஷேரிங் சொல்லிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இதுல லொகேஷன் ஷேரிங் அப்படின்றது நமக்கு வந்து இப்போ நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ நீங்க வந்து நம்ம வந்து நோட்ல வந்து இப்போ நம்ம லொகேஷனை ஷேர் பண்றோம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாக்குற மாதிரி அதை வந்து நம்ம மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். யாரெல்லாம் பார்க்கணும் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் வந்து நமக்கு அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து லொகேஷன் ஷேரிங் அப்படின்றது நம்ம வந்து நோட்ல ஷேர் பண்ற அந்த லொகேஷனுக்கு மட்டும் இல்ல, நீங்க இன்ஸ்டாகிராம்ல எந்தெந்த இடத்துல லொகேஷன் ஷேர் பண்றீங்களோ அது எல்லாத்துக்குமே இந்த ஃபீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பொருந்தும். அதனால வந்து பாருங்க, நீங்க வந்து செட்டிங்ஸ்ல வந்து இந்த ஃபீச்சர் வந்து நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த பிரைவசி ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். இப்போ வந்து உதாரணத்துக்காக நம்ம நோட்ல வந்து நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய லொகேஷன் அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக இந்த ஃபீச்சரை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த செட்டிங்ஸ் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து ஃப்ரெண்ட்ஸ்ல செலக்ட் பண்ணி அப்படின்னா இப்போ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த லொகேஷன் வந்து ஷேர் ஆகும் அந்த மேப்ல. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை யாரெல்லாம் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லொகேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி கூட நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதுல ஒன்லி திஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து இதை நீங்க செலக்ட் பண்ணிட்டு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க யாரெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ, ஒருத்தரோ 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ நீங்க அது போல யாரெல்லாம் செலக்ட் பண்றீங்களோ அவங்களுக்கு மட்டும் நீங்க லொகேஷனை ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இது போல வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க நோ ஒன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த நோ ஒன்ல செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா யாருக்குமே நீங்க ஷேர் பண்ணக்கூடிய லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. அவங்க வந்து பார்க்க முடியாது உங்களுடைய லொகேஷனை. யாருக்கும் உங்களுடைய லொகேஷன் வந்து காமிக்காது. அவங்க வந்து உங்களை வந்து ட்ராக் பண்ண முடியாது. இப்போ நீங்க நோ ஒன்னை கிளிக் பண்ணும்போது 3 hour 24 hour இது போல வந்து பாத்தீங்கன்னா until you turn it back on சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை கிளிக் பண்ண until you turn it back on அப்படின்னா நீங்களா வந்து நீங்க விசிபிள் பண்ற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஆஃப்ல தான் இருக்கும். யாருக்கும் காமிக்க மாட்டாங்க. 3 hours அப்படின்னா 3 hours கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து ஷேர் ஆகும். 24 hours அப்படின்னா 24 hours கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் வந்து விசிபிள் ஆகும். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல வந்து பாருங்க, நீங்க வந்து உங்களுடைய லொகேஷன் ஷேர் ஆகிறத நீங்க கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம் இந்த செட்டிங்ஸ்குள்ள வந்துட்டு. ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல இப்போ மெசேஞ்சர் ஐகான் இருக்கு. இதை வந்து கிளிக் பண்றேன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு வந்து பாருங்க இதுல யுவர் நோட் சொல்லிட்டு இருக்கு. யுவர் நோட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ யுவர் நோட்லயே வந்து கிளிக் பண்ணிட்டு பிறகு இதுக்கு முன்னாடிலாம் இந்த இடத்துல வந்து பாருங்க ஷேர் ஏ நோட் சொல்லிட்டு இருக்கு. இதுல வந்து ஒரு நோட்டை வந்து நீங்க டைப் பண்றீங்க அப்படின்னா இப்போ அந்த நோட் வந்து எப்பவுமே அந்த ஒயிட் கலர்ல இருக்கும். நீங்க டெக்ஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல அது போல தான் இருக்கும். இப்போ வந்து பாருங்க, இப்போ பேக்ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து அதுல எமோஜி வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பாருங்க இதுல எடிட் ஆப்ஷன் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த எடிட் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க இதுக்குள்ள வந்துட்டு இமோஜி ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க வந்து இதுல வந்து இமோஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எதனா டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான இமோஜி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உதாரணத்துக்காக நான் வந்து ஹாய்னு சொல்லிட்டு டைப் பண்றேன். ஹாய்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணிட்டு இப்போ எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இதுல இமோஜி இருக்கு. இமோஜி கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச இமோஜி வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க அதுக்கப்புறம் கீழே பாட்டம்ல கலர்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்டா நீங்க ஆட் பண்ணிட்டு நீங்க அப்ளை கொடுத்து இந்த நோட் வந்து நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கலாம். நீங்க லொகேஷன் ஷேர் பண்ணா பண்ணிக்கலாம். மியூசிக் ஆட் பண்றதுனா ஆட் பண்ணிக்கலாம். இது போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கலர்ஃபுல்லா வந்து நம்ம நோட்டை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நமக்கு நியூவா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கு. யுவர் ஸ்டோரியை கிளிக் பண்ணிக்கிறேன். யுவர் ஸ்டோரி வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ யுவர் ஸ்டோரி கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ உதாரணத்துக்காக ஒரு வீடியோவா இருக்கட்டும் அல்லது ஒரு போட்டோவா இருக்கட்டும் நீங்க வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு ஒரு போட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ அதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து உதாரணத்துக்காக இந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஆட் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து இதுல வந்து நம்ம லொகேஷன் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா புதுசா அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இதுல லொகேஷன் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஸ்டிக்கர் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்க அப்படின்னா இதுல வந்து லொகேஷன் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க வந்து ஸ்டிக்கரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லொகேஷன் வந்து நீங்க ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க இது போல வந்து பாருங்க ஸ்டிக்கரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது போல வந்து ஆட் ஆகும். இப்போ நமக்கு வந்து பாருங்க இது போல ஸ்டிக்கரா இல்லாம லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க மேல.
அந்த டாப்ல வந்து பாத்தீங்கன்னா லொகேஷன் மட்டும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க இப்படி ஆட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம லொகேஷனை மட்டும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்ல மேல டாப்ல லொகேஷன் ஐக்கான் இருக்கு பாருங்க. இது வந்து நமக்கு நியூவா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட். இப்போ ரீசெண்டா வந்து அப்டேட் வந்து இது வந்து ஓகே. இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய லொகேஷன் பர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லும். நீங்க எனேபிள் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய லொகேஷன் இதில் சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய எந்த பிளேஸ்ல நீங்க அந்த போட்டோ வீடியோ எடுத்தீங்களோ அந்த பிளேஸை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது எந்த லொகேஷன் அதில் ஆட் பண்ணுமோ அந்த லொகேஷன் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஆட் லொகேஷன் கொடுக்குறேன். ஆட் லொகேஷன் கொடுக்கும்போது வந்து பாருங்க லொகேஷன் ஒன்லி சொல்லிட்டு இப்படி வந்து வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க மேலே வந்து அந்த லொகேஷன் காமிக்கும். இப்போ டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ டன் கொடுத்துறேன். டன் கொடுத்துற பிறகு இந்த ஸ்டோரி வந்து ஷேர் பண்றேன். ஷேர் வந்து கொடுத்துறேன். இப்போ ஷேர் கொடுத்துற பிறகு இப்போ உங்களுடைய லொகேஷன் வந்து எங்க காமிக்கும்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க மேல டாப்ல வந்து பாத்தீங்கன்னா காமிக்கும். இந்த லொகேஷன் ஐக்கான் போட்டு எந்த பிளேஸோ அந்த பிளேஸ் வந்து காமிக்கும். ஜஸ்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு வியூ வந்து பண்ணி பார்ப்பாங்க அந்த லொகேஷனை. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நமக்கு நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இப்போ இதுல வந்து பாருங்க யுவர் ஸ்டோரி சொல்லிட்டு இந்த ப்ளஸ் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க நமக்கு இதுல காலேஜ்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து பாருங்க அனிமேட்டட் காலேஜ் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது நீங்க வந்து நிறைய இமேஜஸ் நீங்க வந்து அனிமேஷன் மாதிரி நீங்க வந்து எடிட் பண்ணி நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டோரியில. இப்போ உதாரணத்துக்காக நான் இதை வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து 20 பிக்சர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் அனிமேஷன் மாதிரி நீங்க கிரியேட் பண்றதுக்கு. அதனால வந்து பாருங்க நான் ஒரு சில பிக்சர்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ என்கிட்ட போட்டோ எதுவும் இல்லை, இருக்கிறது நானே ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். அதை மட்டும் ஒரு 10 போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க கிரியேட்டிங் காலேஜ்னு சொல்லிட்டு இது போல லோடிங் வந்து ஆகும். அதாவது அனிமேஷன் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்க இது போல நீங்க கிரியேட் பண்ணி ஈஸியா உங்களுடைய போட்டோஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் மாதிரி காலேஜ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட் பண்ண பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி வருது. இது போல நீங்க வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணி நீங்க வந்து சூப்பரா வந்து நீங்க சென்ட் வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில. நீங்க வந்து ட்ரை பண்ணி இது போல நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில வந்து நீங்க ஷேர் வந்து பண்ணிக்கோங்க. இது போல நீங்க வந்து கிரியேட் பண்ணி நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இமேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதுவும் நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட் தான். இதை வந்து கிளிக் பண்ற மாதிரி. இப்போ கிளிக் பண்ணும்போது நீங்க வந்து பேக்ரவுண்டா ஏஐ இமேஜஸை பயன்படுத்தி கூட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வந்து நீங்க கிரியேட் பண்ணலாம். நீங்க அந்த பேக்ரவுண்டா நீங்க வந்து இமேஜ் ஆட் பண்ணி மேல ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும் மியூசிக்கா இருக்கட்டும் நீங்க வந்து ஆட் பண்ணி நீங்க சென்ட் வந்து பண்ணிக்கலாம் ஸ்டோரியா. ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஏஐ இமேஜஸ் வந்து இருக்கு. இப்போ இதை தவிர உங்களுக்கு வேற வேணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப் ஆன் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை நீங்க சர்ச் பண்ணி கூட வர வச்சு அந்த இமேஜை நீங்க வந்து உங்களுடைய ஸ்டோரியில வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்து பாருங்க இதுல வந்து ஏஐ இமேஜஸ் சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஃபீச்சரை வந்து நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். ஓகே, நான் ஃபுல் டீடைலா சொல்ல முடியாது, டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா போகும். அதனால வந்து பாருங்க நான் பேக் வந்து நெக்ஸ்ட் அப்டேட் வந்து சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுத்த அப்டேட் எங்க பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் வந்து பார்க்க போறோம். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைடுல பிளஸ் ஐகான் இருக்கு பாருங்க. அந்த பிளஸ் ஐகான் கிளிக் பண்ணாலும் சரி அல்லது நீங்க ரீல்ஸ் எப்படி எந்த வழியில கிரியேட் பண்ணீங்களோ அந்த வழிக்கு வந்து அந்த கேமராக்குள்ள வந்துருங்க. ஓகே, இப்போ நான் வந்து பாருங்க இந்த கேமரா வந்து ஓப்பன் பண்றேன் ரீல்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்காக. இப்போ வந்து பாருங்க இதுல ரீல்ஸ் இருக்கு, ரீல்ஸ் செலக்ட் ஆயிருக்கு. இப்போ நமக்கு அந்த நியூ அப்டேட் எங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அந்த ரீல்ஸை ஷூட் பண்ணக்கூடிய அந்த டைமிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து செகண்ட்ஸ்ல தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பாருங்க மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்துட்ட பிறகு கீழே பாட்டம்ல இப்படி ஒரு ஆரோ இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு இதுல லென்த்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதுக்கு முன்னாடி 30 செகண்ட் 60 செகண்ட் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ வந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி 60 செகண்ட் வரைக்கும் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ வந்து நமக்கு 20 மினிட்ஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ டோட்டலா மாத்திட்டாங்க. இப்போ 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து ரீல்ஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். ஷூட் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நமக்கு ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல நமக்கு வந்து மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது ஃபேஸ்புக் வழியாக மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இன்ஸ்டாகிராமையும் கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வீடியோஸை ஷேர் பண்ணும்போது நீங்க வந்து அதன் மூலமா ஏர்ன் பண்ணலாம். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை நீங்க ஷூட் பண்ணும்போது அந்த பேஜில் இருக்கக்கூடிய இன்னொரு அப்டேட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்க வீடியோவை ஷூட் பண்ணும்போது இதுல வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து சரியா தெரியாது. நீங்க வந்து இதுல சைட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கிற மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல லெஃப்ட் சைட்ல வந்து பாருங்க இப்படி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்ல ரெண்டு பக்கமும் ஆரோ போற மாதிரி. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல வந்து வந்துடும் அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே. இது போல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸை நீங்க லெஃப்ட் அண்ட் ரைட்ல வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கலாம், மாத்தி வச்சுக்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும். இது போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருப்பி வச்சுக்கலாம். இதுவும் நமக்கு நியூவா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் தான். ஓகே, இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல அடுத்த அப்டேட் எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல வந்து பார்க்க போறோம். அதனால இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்ல இந்த ஃபீச்சர் இந்த அப்டேட் எங்க கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இப்போ ஒரு சாட் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு சாட்டை ஓபன் பண்ணிட்ட பிறகு இப்போ இதுல வந்து பாருங்க மேல டாப்ல இந்த பிளெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த ஆப்ஷன் இது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் இப்படி ஒரு பாப்பப் வரும். இப்போ வந்து நீங்க இந்த இன்வைட் உங்க ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த இன்வைட் அவங்க வந்து அக்செப்ட் வந்து பண்ணிடுவாங்க. அக்செப்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல என்னென்ன ரீல் வீடியோலாம் பார்ப்பீங்களோ அதே போல ரீல் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வரும். ரெண்டு பேரும் ஒரே வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னா இப்போ அவங்க என்ன ரீல் வீடியோ பார்ப்பாங்களோ அந்த வீடியோவும் சேர்த்து நீங்க என்ன வீடியோ பார்ப்பீங்களோ அந்த வீடியோவும் சேர்த்து மிக்ஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஆனா வந்து நீங்க வந்து அந்த பக்கம் உங்க ஃப்ரெண்ட் வந்து 18+ கண்டென்ட்ஸ் பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து அது காமிக்கும். நீங்க வந்து ஒருத்தவங்களை செக் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல இதை போய் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஒருத்தவங்க எந்த மாதிரியான வீடியோலாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த ஃபீச்சரை பயன்படுத்தி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம்ல அடுத்த அப்டேட் எங்க பார்க்க போறோம் அப்படின்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சர்லாம் வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சருக்குள்ள நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க வந்து வெளியே போயிட்டு ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து இன்னொரு அக்கௌண்டோட மெசேஞ்சருக்குள்ள வருவீங்க. இப்போ நமக்கு வந்து பாருங்க அந்த அவசியமே தேவையில்லை. இப்போ நீங்க ஒரு அக்கௌண்ட்ல மெசேஞ்சர் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மெசேஞ்சர் இருக்கும் பொழுது நம்ம இன்னொரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட மெசேஞ்சரை ஓபன் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல மேல டாப்ல வந்து பாருங்க உங்களுக்கு ஆரோ வந்திருக்கும். அந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வச்சிருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 இருக்கும். அதுல எந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட மெசேஞ்சரை நீங்க வந்து வியூ பண்ணணுமோ அதை வச்சு நீங்க அதுல இருக்கக்கூடிய சாட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த மெசேஞ்சர் வந்து ஓபன் ஆயிடும் டைரக்டா. நீங்க அதுல வந்து நீங்க ஸ்டார்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது வந்து நியூவா வந்திருக்கக்கூடிய அப்டேட். அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஸ்விட்ச் பண்றதுக்கு கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் இருக்கு. அந்த ப்ரொஃபைல் ஐகானை நீங்க வந்து ஜஸ்ட் டபுள் கிளிக் டக்கு டக்குன்னு பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து உடனே ஸ்விட்ச் ஆகும். இது வந்து அக்கௌண்ட் ஸ்விட்ச் பண்றதுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராமோட அடுத்த அப்டேட் வந்து பார்க்கலாம். இது அப்டேட்னு சொல்றதை விட இது வந்து ஒரு ட்ரிக்னு கூட சொல்லலாம். ஓகே, அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்வைப் பண்றது. இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல இருந்து நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல இப்படி ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேமரா ஓபன் ஆகும். நீங்க வந்து போஸ்ட், ரீல்ஸ், ஸ்டோரி, லைவ் எல்லாம் பண்றதுக்காக இப்போ கேமரா வந்து ஓபன் ஆயிடும். நீங்க வந்து அதுக்கப்புறம் வந்து பாருங்க இதை வந்து நீங்க ரைட் சைட்ல வந்து ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா இப்படி ரைட் சைட்ல ஸ்வைப் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ரீல்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் இந்த பேஜை மறுபடியும் இப்படி ரைட் சைட்ல ஸ்வைப் பண்றீங்க அப்படின்னா இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மெசேஞ்சர் வந்து வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க வந்து ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்க மறுபடியும் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்க உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஐகான் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ வந்து நீங்க ஒவ்வொரு பட்டனா கிளிக் பண்றதை விட நீங்க இது போல டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஸ்வைப் வந்து பண்ணிக்கலாம். இப்படி ஸ்வைப் பண்ணி நீங்க வந்து பாருங்க அடுத்த பேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியான ஒரு ட்ரிக். ஓகே, இப்போ நமக்கு நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட் எங்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நீங்க காமனா இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீல்ஸ் வீடியோஸ் நீங்க வியூ பண்ணக்கூடிய பர்சனா இருப்பீங்க. ரீல்ஸ் வீடியோஸ் வந்து நிறைய பார்க்கக்கூடிய பர்சனா இருப்பீங்க. இப்போ வந்து கீழே பாட்டம் இருக்கிற ரீல்ஸ் ஐகான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் வந்து நீங்க இது போல நீங்க வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்காக இதுல வந்து ஒரு ரீல் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சு போயிடும். அப்படின்ற பட்சத்துல இப்போ நீங்க இந்த வீடியோ வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க கீழே பாட்டம்ல இந்த ஷேர் ஐகான் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு பிறகு இப்போ வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சொல்லிட்டு வந்து பாருங்க இப்படி ஒரு ஃபீச்சர் வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. இது வந்து நியூவா வந்து கூடிய அப்டேட். இதை கிளிக் பண்ணும்போது டைரக்டா வந்து பாருங்க இப்போ இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ண தேவையில்லை. டைரக்டா வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போயிட்டு ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருந்து நம்ம சென்ட் வந்து பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை. ஓகே, இப்போ வந்து பாருங்க நான் கொடுத்துட்ட பிறகு இப்போ அந்த வீடியோ வந்து எனக்கு டைரக்டா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சென்ட் வந்து கொடுக்குறேன். சென்ட் கொடுக்கும்போது வந்து பாருங்க இப்போ எனக்கு வந்து சென்ட் ஆயிடுச்சு. இது போல வந்து பாருங்க ஒரு ரீல்ஸ் வீடியோ பிடிச்ச ரீல்ஸ் வீடியோவை நீங்க டைரக்டா இன்ஸ்டாகிராம்ல இருந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா நீங்க வந்து ஷேர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்ல நான் செக் பண்ண வரைக்கும் எல்லா அப்டேட்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதை தவிர வேற எதனா அப்டேட் இருந்தா மறக்காம எனக்கு வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அடுத்த வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.